இந்த மார்கழி மாசத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான மாசம் தான். ஏன்னா, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்கள். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து 9ஆம் இடம் அப்படிங்கிறது. 9ஆம் இடம்ங்கிறது பேரு, புகழ் இது எல்லாமே. நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து தொழில் மூலியமா நல்ல ஆதாயம், அதே மாரி தொழில் ரீதியாக வெளியூர், வெளிமாநில பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. புதனும் 5 கூடைய புதனும் வந்து 7ஆம் இடத்துல இருக்காரு. பார்ட்னர்ஷிப் மூலியமா நல்ல ஆதாயம் உண்டு. பார்ட்னர்ஷிப் மூலியமா நல்ல வருமானம் உண்டு. அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். வரைக்கும் நல்ல இன்கம் நீங்க தொடங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக செயல்படுங்க. ரிஷப ராசியில வந்து தொட்டதெல்லாமே வெற்றியாகக்கூடிய அமைப்பு தான். ஆனாலும் நீங்க வந்து புதன் சனியை பார்க்கக்கூடிய காலகட்டம். அது இல்லாமல் உங்களுக்கு புதன் 5ஆம் அதிபதி மனசை காயப்படுத்துறதுக்குன்னே வெளியில இருந்து வருவாங்க. அதுக்கெல்லாம் நீங்க இடமே கொடுக்காதீங்க. அவங்க எல்லாத்தையுமே ஒதுக்கி வைக்கிறதா நல்லது. அப்படி இல்லைன்னா நம்ம தூரமா ஒதுங்கி போறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில கவனம் செலுத்தணும். 4 கூடையவர் வந்து அஷ்டமத்துல இருக்காரு. தாயாருக்கு சர்ஜரி கண்டமோ அல்லது தாயாருக்கு உடல் ரீதியான பிரச்சனையும் இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவியிட இருந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகி இந்த மாதம் வந்து நல்ல சுமூகமான ஒரு உறவு அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், அதாவது 4 கூடைய சூரியன் வந்து அஷ்டமத்துல இருக்கனால திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி 11ல ராகு இருக்குது. தொட்டது எல்லாமே சக்சஸ். இன்கம் பல வகையில இருந்து வரக்கூடிய மாதமாக தான் இருக்குது.